ಪರಿಶುದ್ಧನು, ಆತನು ಸರ್ವಶಕ್ತನು, ವರ್ತಮಾನ ಭೂತ ಭವಿಷ್ಯ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಇರುವಂತವನು ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. ಸಿಂಹಾಸನಕ್ಕೆ ಪಕ್ಕத்துல ஒரு ಟೀಮ್ இருக்குல்ல, ஒரு worship ಟೀಮ್ இருக்குல்ல, ಅಂದ್ರೆ ಸಿಂಹಾಸನ ಸಮೀಪಕ್ಕೆ ಒಂದು ವರ್ಷಿಪ್ ಟೀಮ್ ಇದೆಯಲ್ಲ, அவங்க ஒரு பாட்டை தான் from the beginning they are singing. ಅವರು ಪ್ರಾರಂಭದಿಂದಲೂ ಒಂದೇ ಹಾಡು ಹಾಡ್ತಿದ್ರು. ಹೋಲಿ ಪರಿಶುದ್ಧನು, ಹೋಲಿ ಪರಿಶುದ್ಧನು, ಹೋಲಿ ಪರಿಶುದ್ಧನು, ಹೋಲಿ ಪರಿಶುದ್ಧನು, ಹೋಲಿ ಪರಿಶುದ್ಧನು, ಹೋಲಿ. பரிசுத்தர். சேர்ந்து சொல்லுங்க, பரிசுத்தர், பரிசுத்தன், பரிசுத்தர், பரிசுத்தர். நான் உங்ககிட்ட ஒரு பாட்டு ரிலீஸ் பண்றேன். ನಾನು ಒಂದು ಹಾಡು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತೀನಿ. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. பாடுங்க. ನಿನ್ನ ನಂಬಿ ಬಂದೆ ನಾನು ನಾಚಿಕೀಡಾಗಿಲ್ಲ. ವಾಲ್ಯೂಮ್ 1, ವಾಲ್ಯೂಮ್ 1, ಲೇವಿ. உம்மை நம்பி வந்து பயங்கர ஹிட், ಅದು ತುಂಬಾ ಹಿಟ್. அடுத்த சிடி நான் லேவி 2 போடுறேன். லேவி 2 ಹಾಕ್ತೇನೆ. அதுலயும் ஒரே பாட்டு தான், ಅದರಲ್ಲೂ ಒಂದೇ ಹಾಡು. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. ನಿನ್ನ ನಂಬಿ ಬಂದೆ ನಾನು ನಾಚಿಕೀಡಾಗಿಲ್ಲ. என்னப்பா ஃபர்ஸ்ட் வால்யூம்ல வந்து அதே பாட்டை போட்டிருக்கீங்க? ಮೊದಲನೇ ವಾಲ್ಯೂಮ್ ಅಲ್ಲಿ ಬಂದಿದೆ ಅದೇ ಹಾಡ. சரி விடு, அடுத்த வால்யூம் பாத்துக்கலாம். ಬಿಡು ಇನ್ನೊಂದು ವಾಲ್ಯೂಮ್. பயங்கரமான ಲೇವಿ 3. ಅದು ಲೇವಿ 3. ಲೇವಿ 3ல ஒரே பாட்டு. ಲೇವಿ 3 ಅಲ್ಲಿ ಒಂದೇ ಹಾಡು. வீட்ல போய் சிடியை போடுறீங்க, ಮನೆಗೆ ಹೋಗಿ ಸಿಡಿ ಹಾಕ್ತೀರಿ, பாட்டு பாடுது, ಹಾಡು ಆಡ್ತದೆ. உம்மை நம்பி என்ன தெரியுமா பண்ணுவீங்க? ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ? சிடி எடுத்து ಸಿಡಿ ತೆಗೆದು தொடையில ஒரு உடைச்சு ತೊಡೆ ಮೇಲೆ ಮುರಿದಾಕಿ நேர திருப்பಿ வருவீங்க அடுத்த மீட்டிங். ನೇರವಾಗಿ ನಂತರದ ಕೂಟಕ್ಕೆ ಬರ್ತೀರಿ. ஏண்டா ஒரே பாட்டை வச்சு எல்லா ஆல்பமும் நீ ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. ಅಲ್ಲಪ್ಪ, ஒரு பாட்டை நீங்க எத்தனை தடவை கேட்பீங்க? ಒಂದೇ ಹಾಡನ್ನ ಎಷ್ಟು ಬಾರಿ ಕೇಳ್ತೀರಿ? சரி, உங்க சர்ச்சில் வர்ஷிப் லீடர், ನಿಮ್ ಸಭೆಯಲ್ಲಿ ವರ್ಷಿಪ್ ಲೀಡರ್ இந்த வாரம் ஒரு பாட்டு பாடுறாரு, ಈ ವಾರ ಒಂದು ಹಾಡು ಆಡ್ತಾರೆ, அடுத்த வாரமும் அதே பாட்டை பாடுறாரு, ಬರೋ ವಾರನೂ ಅದೇ ಹಾಡು. சில ஆட்கள் இருக்கான் 15 வருஷமா ஒரு பாட்டு தான் பாடிட்டு இருக்கான், அது வேற வித்தியாசம், அது வேற காரு. ಕೆಲವೊಬ್ರು 15 ವರ್ಷದ ಒಂದೇ ಹಾಡು, ಅದು ಬೇರೆ. அடுத்த வாரமும் அடுத்த வாரமும் அதே பாட்டு தான், ಅದಕ್ಕೆ ನಂತರ ವಾರನೂ ಅದೇ ಹಾಡೆ. உங்களுக்கு உள்ள சர்ச்சுக்குள்ள வரும்போது தெரியும், சரி இந்த வாரமும் அதான் பாட போறேன். ಆಳೆಗೆ ಬರುವಾಗಲೂ ಗೊತ್ತು ಇವತ್ತು ಅದೇ ಹಾಡ್ತಾರೆ ಅಂತ. நீங்க ஒரு 3-4 டைமுக்கு அப்புறம் அந்த வர்ஷிப் லீடர் ஒரே பாட்டு தான், வேற பாட்டே கிடையாது, ஒரு பாட்டை மட்டும் பாடிக்கிட்டு தான் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ಒಂದೇ ಹಾಡನ್ನು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಆಡ್ತಿದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಹೆಂಗಿರುತ್ತೆ? சர்ச் மாறி போயிருவீங்களா இல்லையா நீங்க? ಸಭೆರ್ಚನ ಬದಲಾಯಿಸ್ತೇವೆ. ஏன்னா you don't want to keep on listening to the same song. ಯಾಕಂದ್ರೆ ಒಂದೇ ಹಾಡನ್ನ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಕೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸಲ್ಲ. உங்களுக்கு கேட்கிறதுக்கும் போர் அடிச்சிரும், ಕೇಳಲಿಕ್ಕೂ ಬೋರು, பாடுறதுக்கும் போர் அடிச்சிரும், ಹಾಡ್ಲಿಕ್ಕೂ ಬೋರು. ஆனா பரலோகத்துல, ಆದ್ರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ இத்தனை வருஷமா ಇಷ್ಟು ವರ್ಷಗಳ இந்த 4 ஜீவன்கள் பாடுற ஒரே பாட்டு, ಈ 4 ಜೀವಿಗಳು ಆಡುವ ಒಂದೇ ಹಾಡು, பரிசுத்தர், ಪರಿಶುದ್ಧನು, பரிசுத்தர், ಪರಿಶುದ್ಧನು, பரிசுத்தர், ಪರಿಶುದ್ಧನು. போரே அடிக்கல, ಬೋರೇ ಹೊಡಿತಿಲ್ಲ, போரே ಅಡ್ಡ ಬಿದ್ದು. உண்மையான வர்ஷிப்பர் யாருன்னு சொல்றேன், ನಿಜವಾದ ವರ್ಷಿಪರ್ ಯಾರಂತ ಹೇಳಿ. உங்களுக்கு 70 வயசானாலும், ನಿಮಗೆ 70 ವರ್ಷವಾದ್ರು, ஒரு 20 வயசு பையன் பொண்ணு வந்து 20 ವರ್ಷದ ಹುಡುಗ ಹುಡುಗಿ பாடி ஆண்டவர் ஆராதிக்கும் போது, ಹಾಡಿ ಆರಾಧಿಸುವಾಗ பிரஸ்டீஜ் இஷ்யூ இல்லாம ಯಾವುದೇ ಸ್ಥಾನಮಾನದ நீங்க அவருக்கு முன்பதாய் வணக்கமாய் விழுந்து ஆராதிக்கிறீங்கன்னா, ಆತನ ಮುಂದೆ ಅಡ್ಡ ಬಿದ್ದು ಆರಾಧಿಸೋದಾದ್ರೆ, ஹெவனா வச்சிருக்கிறது இதுதான். ಪರಲೋಕವನ್ನು ಪರಲೋಕವಾಗಿ ಇಟ್ಟಿರೋದು. பரலோகம் இன்றைக்கும் பரலோகமா இருக்க காரணமே அங்க ஏற்றத்தாழ்வே இல்ல, அங்க பெரியவன் சின்னவன்லாம் கிடையாது. அங்க மூப்பர்கள் பாடினாலும் தேவதூதர்கள் ஆமென் சொல்லுவாங்க, தேவதூதர்கள் பாடினாலும் மூப்பர்கள் ஆமென். ಹಿರಿಯರು ಆಡಿದ್ರು ದೂತರು ಆಮೆನ್ ಹೇಳ್ತಾರೆ, ದೂತರು ಆಡಿದ್ರು ಹಿರಿಯರು ಆಮೆನ್. எனக்கு அடுத்து ஒரு தலைமுறை வரும், ನನಗೆ ನಂತರ ಇನ್ನೊಂದು ಸಂತತಿ, அவங்க பாட்டுலாம் இன்னும் வித்தியாசமா இருக்கும், ಅವರ ಹಾಡು ಇನ್ನೂ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತೆ. நானாவது நடந்து கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன், ನಾನು ಸ್ವಲ್ಪ ನಡೆದು ನಾಟ್ಯ என் பையெல்லாம் ஹெலிகாப்டர்லயே வந்து இறங்கினாலும் சந்தேகத்துக்கு இல்ல. ನನ್ನ ಮಗಳ ಹೆಲಿಕಾಪ್ಟರ್ இறங்கி வந்து சொல்லுவான், இயேசு நல்லவர், ಯೇಸು ಒಳ್ಳೆಯವನು. உங்க பிள்ளைகளை சொல்றேன், ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಹೇಳ್ತೀನಿ. இதுக்கு அடுத்து வர்ற ஜெனரேஷன் ನಂತರದ ಜನರೇಷನ್ ராப் சாங் கூட பாடி ஆண்டவரை உயர்த்துவாங்க. ರಾಪ್ ಸಾಂಗ್ ಹಾಡಿನು ದೇವರ ಮೇಲೆ. அப்போ நான் உட்கார்ந்துகிட்டு, ಆಗ ನಾನು ಕುಳಿತು, நான் உயர்மலையோ ಉನ್ನತ ಮಳೆಯೋ, உயர்மலையோ, ಉನ್ನತ ಮಳೆಯೋ, உயர்மலையாதான் பாட்டு, என் பாட்டு, உயர்மலையோ, 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 முழுவல், அசாத்தியங்கள் போன்ற நல்ல தமிழில் நாங்கள் பாடி ஆராதித்தோம். இப்பொழுதுள்ள இளைஞர்கள் அவர்கள் வழி தவறி அசுத்த ஆராதனை செய்கிறார்கள், நான் சொல்லப்படாது. அப்ப வணக்கமா விழுந்து ಆಗಲೂ ಅಡ್ಡ ಬಿದ್ದು, ஆண்டவரே நான் தூதனோ மூப்பனோ ஜீவனோ, ದೇವರೇ ದೂತನೋ ಹಿರಿಯನೋ ಜೀವಿಯೋ, ஆராதனை வந்துருச்சுன்னா, ಆರಾಧನೆ ಅಂತ ಬಂದ್ರೆ அவரை மாத்திரம் நான் உயர்த்தும், ಆತನ ಮಾತ್ರ ಮೇಲೆ ಕೆತ್ತಬೇಕು. அடுத்து இங்க உள்ள வர்ஷிப் டீம் சொல்றேன், ಇಲ್ಲಿರುವ ವರ್ಷಿಪ್ ಲೀಡರ್ಸ್ಗೆ, உங்க கீழ இருக்கிறவங்க, ನಿಮ್ಮ ಕೆಳಗಿರೋರು, உங்க அளவுக்கு மியூசிக் தெரியாது, ನಿಮ್ಮಷ್ಟು ಸಂಗೀತ ಗೊತ್ತಿರಲ್ಲ, வந்து பாடுறவங்க சில வர்ஷிப்ல வந்து லீட் பண்ணி பாடுறவங்களுக்கு உங்கள மாதிரி மியூசிக் தெரியாது. ವರ್ಷಿಪ್ ಲೀಡ್ ಮಾಡೋರು ನಿಮ್ಮಷ್ಟು ಮ್ಯೂಸಿಕ್ ಗೊತ್ತಿರಲ್ಲ. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், ಉದಾಹರಣೆ ಹೇಳ್ತಾನೆ. கேபா எனக்கு வாசிச்சிட்டு இருக்காரு, இப்போ
ಕೇಬ ಸಹೋದರರು ಬಾರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்ப அவரையும் என்னையும் உட்கார வச்சு மியூசிக் எழுத சொல்லுங்க, எனக்கு சுத்தமா தெரியாது. ಇಬ್ರು ಕುಳಿಸಿ ಮ್ಯೂಸಿಕ್ ಬರೆಸಿ ಕೇಳಿದ್ರೆ ನನಗೆ அவருக்கு மியூசிக்ல எல்லாம் தெரியும். ಅವ್ರಿಗೆ ಮ್ಯೂಸಿಕಲ್ ಎಲ್ಲ ಗೊತ್ತು. அவரே கம்போஸ் பண்ணுவாரு, அவரே வந்து நோட்டேஷன்ஸ்லாம் எழுதிடுவாரு. ಅವರೇ ಕಂಪೋಸ್ ಮಾಡಿ ನೊಟೇಷನ್ ಎಲ್ಲ ಬರೀತಾರೆ. உங்க பாஸ்டருக்கு உங்களை விட நல்லா மியூசிக் தெரியாது. ನಿಮ್ ಪಾಸ್ಟರ್ ನಿಮಗಿಂತಲೂ ಮ್ಯೂಸಿಕ್ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா ஒரு நாளும் ಆದ್ರೆ ಯಾವತ್ತಿಗೂ ஒரு மாதிரி ஏளனமா பார்க்கப்படாது. பாடுங்க, ಏರಿಳಿತವಾಗಿ ನೋಡಬಾರದು. பாடு, சும்மா நாங்க அப்படி வரோம், பாடுவோம். ಸರಿ ಆಡಿ ಹಂಗೆ ಬರ್ತೇವೆ. நான் நிறைய இங்க நோட்டீஸ் பண்ணது இல்லைன்னு, ஆனா நான் நிறைய சர்ச்சில் பார்த்திருக்கேன். ತುಂಬಾ ಸಭೆಯಲ್ಲಿ ನೋಡಿದೆ. வர்ஷிப் டீம்ல உள்ளவங்களுக்கு கொம்பு 4-5 கொம்பு இருக்கும். ವರ್ಷಿಪ್ ಟೀಮ್ ಅಲ್ಲಿ ಇರೋ 4-5 ಕೊಂಬುಗಳು ಇರ್ತದೆ. நான் இங்க உள்ள எல்லா வர்ஷிப் டீமையும் என் ஃபேமிலியா பாக்குறேன். ವರ್ಷಿಪ್ ಟೀಮ್ ಅಲ್ಲಿ ನನ್ನ ಕುಟುಂಬ ತರ. நீங்கெல்லாம் என் குடும்பம், ಇವೆಲ್ಲ ನನ್ನ ಕುಟುಂಬ. ரமேஷ் அண்ணன் என் அண்ணன், ರಮೇಶ್ ಅಣ್ಣ ನನ್ನ ಅಣ್ಣ. அதனால இதை நான் பேசாம வேற யாரும் இங்க பேச முடியாது. ನಾನ್ ಮಾತಾಡಿದ್ರೆ ಯಾರು நான் சொல்றேன். ನಾನು ಹೇಳ್ತೇನೆ. ஏஆர் ரஹ்மானே வந்தாலும் இல்ல அவருக்கு வாசிக்கிற கேபாவே வந்தாலும் பிரசன்ஸ்ல ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ நீங்க யாருக்கு வாசிச்சாலும் ಯಾರಿಗೆ ಬಾರಿಸಿದ್ರು அவங்களுக்கு, அதாவது நல்லா பாடுறவங்கள வேற மாதிரி ட்ரீட் பண்றது, பாட தெரியாதவங்கள வேற மாதிரி ட்ரீட் பண்ண பழக்கமே வச்சுக்கிட கூடாது. இங்க கிவ் யோர் பெஸ்ட் டு காட். ಇಲ್ಲಿ ನಿಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯವಾದ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರಿಗೆ. அடுத்து இப்ப என் சர்ச்சில் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கேன். ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಪಾಲನೆ. வழக்கமா நான் வளர்ந்த காலத்துல நான் நிறைய சர்ச்சில் பாக்குறது, அந்த வர்ஷிப் டீம் வந்து வர்ஷிப் முடிச்சோன்னா பின்னால போய் விடுவாங்க. ವರ್ಷಿಪ್ ಟೀಮ್ ಆರಾಧನೆ ಮುಗಿದು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. பின்னால போய் ஃபோன் நோண்டிட்டு இருப்பாங்க, ಫೋನ್ ನೋಡ್ತಿರ್ತಾರೆ, கமெண்ட்ரி பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ಕಮೆಂಟ್ರಿ, சிலர் காபி குடிக்க வெளியவே போயிருவான். ಕಾಫಿ ಕುಡಿಯಕ್ಕೆ ಹೊರಗಡೆನೆ ಹೋಗ್ತಾರೆ. நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன், ತುಂಬಾ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೇನೆ. வர்ஷிப் லீட் பண்றவங்க மியூசிஷியன்ஸ் ஆராதனை முடிச்சோன்னா ஃப்ரண்ட்ல உட்காரணும். ವರ್ಷಿಪ್ ಟೀಮ್ ಆರಾಧನೆ ಮುಗಿದಿದೆ ಮೊದಲನೇ ಸಾಲಲ್ಲಿ. ஏன்னா இவர்கள் யாருக்கும் கொடுக்காத ஒரு பெரிய கிருபையை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ಯಾರಿಗೂ ಕೊಡಲಿಕ್ಕಾದ ಸ್ಥಾನವನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ சொல்ல போனா ಹೇಳಬೇಕಾದ மற்ற ஜனங்களை விட ಇತರ ಜನರಿಗೆ சர்ச்சில் மியூசிக் வாசிக்கிறவங்களும் வர்ஷிப் நடத்துறவங்களும் தான் ஆராதனையில அதிகமா கையை உயர்த்தி முழங்கால் போட்டு சாஷ்டாங்கம் விழுந்து உயர்த்தணும். ஏன்னா உனக்குள்ள இருக்கிற கிருபை டேலண்ட்டை விட இந்த சபைக்கு வெளியில இருக்கிற அநேகருக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தும் just because உமல கிருபை வச்சதுனால உன்னை உள்ள கொண்டு உயர்த்தி வச்சிருக்கிறாரு. நீ இல்லனா இன்னொருத்தர் அவரால் கொண்டு வர முடியும். ஆனாலும் உன் மேல அன்பா இருக்கிறதுனால, உனக்கு அந்த ஊழியத்தை கொடுத்தபடினால, உனக்கு தேவன் கொடுத்த பொறுப்பையும் உன் சபை போதகர் உன் ஆவிக்குரிய தகப்பன் மூலமாய் உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் ஒரு நாளும் அசட்டை பண்ணாம 100% பெஸ்ட் நீ ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் கொடுக்கணும். இந்த சபையில் இருக்கிற கீபோர்டிஸ்ட், கிட்டாரிஸ்ட், ட்ரம்மர், பியானோ வாசிக்கிறவங்க, மீடியால இருக்கிறவங்க, இங்க இருக்கிற எல்லாரையும் என் அண்ணன் தம்பியா நினைச்சு உங்களை அன்போட சொல்ற, எந்த அளவுக்கு உயர்த்தப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு தேவ பிரசன்னத்துல நீங்க உங்களை தாழ்த்திக்கிட்டே இருக்கணும். சத்தமா ஆமென். இந்த சர்ச்சில் பெரிய இடத்துல இருக்கிறீங்கன்னா நீங்க தான் அதிகமா ஆராதிக்கணும். ನೀವೇ ಸಭೆಯಲ್ಲಿ ಉನ್ನತ ಪದವಿಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ ಅಂದ್ರೆ ನೀವೇ ಹೆಚ್ಚಾಗಿ ಆರಾಧಿಸಬೇಕು. வரம். நானும் ஒரு மியூசிஷியன், என் ஃப்ரெண்டு கேபாவும் ஒரு மியூசிஷியன். நாங்க நிறைய பேரை பார்த்திருக்கோம். சர்ச்சில் இந்த மியூசிஷியன்ஸ்க்கு தான் நிறைய கொம்பு வரும். ಸಭೆಯಲ್ಲಿ ಮ್ಯೂಸಿಷಿಯನ್ಸ್ಗೆ ಕೊಂಬು ಜಾಸ್ತಿ ಬರೋದು. இந்த மாதிரி ஒரு கிருபை வேற யாருக்கும் கிடையலங்க. ಈ ರೀತಿ ಕೃಪೆ ಯಾರಿಗೂ ದೊರೆಯಲ್ಲ. மேல ஏறி சேவிக்கிறது not because you are talented. ಮೇಲೆ God has put you here. ನಿಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯದಿಂದ ಅಲ್ಲ, God has called you ದೇವರು ಕರೆದಿದ್ದಾನೆ to be an example. ಇತರರಿಗೆ ಉದಾಹರಣೆಯಾಗಿರಲು. மியூசிக் வாசிக்கிறவங்க ஆராதிக்கணும். ಮ್ಯೂಸಿಕ್ ಬಾರಿಸೋರು ಆರಾಧಿಸಬೇಕು. வாயில வரம் பிக்கல நான் சொல்றேன், ஆண்டவர் இந்த சபையில உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் நீங்க கனத்தோட அசட்டை பண்ணாம பண்ணணும். ದೇವರು ನಿಮ್ಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಸೇವೆಯನ್ನು ಅಲಕ್ಷ್ಯ ಮಾಡದೆ ಘನತೆಯೊಂದಿಗೆ ಮಾಡಬೇಕು. எங்க தூதர்கள் ஆராதிக்கிறாங்க, இது 3rd கிரேடு. இது ஃபர்ஸ்ட் கிரேடு 4 ஜீவன், 4 ஜீவன்கள். செகண்ட் கிரேடு 24 மூப்பர்கள். தூதர்கள் 3rd கிரேட்ல இருக்கான். ஆனா அவங்க ஆராதிக்கும் போது கூட ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருக்கிற 4 ஜீவன்களும் செகண்ட் கிரேட்ல இருக்கிற 24 மூப்பர்களும் எல்லாரும் வணக்கமாய் விழுந்து ஆமென் சொன்னார்கள்.